ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லைங்களா? வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரா 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.9 பார்க்குறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 2-3 திங்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், நம்ம பார்க்குறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த எக்ஸசைஸ் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தான் இருக்கும். சரிங்களா? தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருபடி சமன்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம நிறைய ஃபேக்டரைஸ் பண்ணும்போதெல்லாம் நிறைய ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக அது எப்படி இருக்கும், எந்த ஃபார்மேஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஏபிசின்றது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்டு. அதில் வந்து இந்த ஏன்ற டேர்ம் வந்து மஸ்ட் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் எழுதும்போது அந்த டினாமினேட்டர் கண்டிப்பாக மஸ்ட் நாட் பி 0 அப்படின்னு வரணும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகேங்களா? இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக புக்கில் 2ஆக கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்னு. ஜென்ரலாக வந்து இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? பைகாட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ரூட் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இப்போ x-3 x-2ன்னு போட்டால் x ஈக்குவல் டு 2 3 அப்படின்னு எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்குது இல்லைங்களா? அதுதான். ஓகேங்களா? அதுதான் வந்து ரூட்ஸு. தட் இஸ் கால் ரூல்ஸ். அந்த ரூட்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் பின்றது இதுதான். சரிங்களா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி பை 2a. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 2 ரூட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு ரூட் வந்து ப்ளஸில் இருக்கும் இந்த இடத்துல, இன்னொன்று வந்து மைனஸில் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. யூ ஹாவ் டு பைகாட் இட். ஓகேங்களா? ஸோ ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. அதில் வந்து ஏ வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வேரியஸ் மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வேல்யூஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரூட்க்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சரிங்களா? ஓகே கண்ணா, இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? அடுத்தது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதாவது சில சமயம் நமக்கு ரூட் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நாம் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜென்ரலாக அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், மைனஸ் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள், மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு. அது வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இதுதான் ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மேஷன் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன எந்த இதில் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். x square minus sum of roots of x plus product of roots is equal to 0. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா sum of roots product of roots எப்படி வருது அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ஃபார்முலாவை ஈஸியாக வந்து அவங்களே டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 ரூட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நமக்கு எப்பவுமே 2 வேல்யூஸ் கிடைக்கும்ல, அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆர் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி ஜென்ரலாக பார்த்தது, என்னது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைங்களா? சம் ஆஃப் ரூட்ஸ்னால் ஏன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸு. அப்போ சம் ஆஃப்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், மைனஸ் பி பை ஏ. பினா எது, இந்த டேர்ம், இங்கே இருக்க டேர்ம் பி பை ஏ மைனஸ் சிம்பிள் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், ஏன்னா நம்ம இங்கே வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் தேவை, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தேவை இல்லைங்களா? அந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கும் அவங்களே ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா சி பை ஏ. இங்கே இருக்க சி பை இங்கே இருக்க ஏ. அதனால தான் ஏ வந்து மஸ்ட் நாட் பி 0ன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஏன் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் ஏ வருதா,
டினாமினேட்டரில் ஜீரோவாக இருந்தால் அது வந்து அன்டிஃபைன்ட் வேல்யூவே நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது இல்லைங்களா, வரையறுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனால தான் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 ரூட்ஸ் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஃபார்மேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு டூ. ஓகேங்களா, அடுத்தது சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது? மைனஸ் பி பை ஏ. இதே வந்து ஒரு ஈக்குவேஷன், அதாவது ரூட் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி we can make a equation, quadratic equation. இதே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு you have to find sum of roots and product of roots அப்படின்னு கேட்டாங்கன்னா you will use this formula to find sum of rootsனா minus b by a, product of rootsனா it means alpha into beta c by a. ஓகேங்களா, ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸசைஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் சம்ஸ் போகலாம். சரிங்களா, ஸோ லிசன், எக்ஸசைஸ் 3.9ல் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னிங்கன்னா டிட்டர்மின் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வென் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர் கிவன். ஓகேங்களா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ரூட்ஸ் 2 இருக்குது, அதோட ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க, சம்மும் கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன ஃபைன் பண்ணணுமாமா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாம தான் என்ன சொன்னோம், நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதிருக்கோம் இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு. இதை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம we are going to find the equation of quadratic. ஓகேங்களா, ஓகே கண்ணா. see the first sum, the first number வந்து sum of roots, second number வந்து product of roots. ஓகேங்களா, இங்கே பாருங்க, நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை எடுத்து எழுதிட்டோம். sum of roots -9, product of roots 20. general form of quadratic equation என்னது? we have to write now. yes, it's very easy to write. x square minus sum of roots of x plus product of roots is equal to 0. ஓகேங்களா, அப்போ நம்ம எழுதுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ஜஸ்ட் காப்பி இட். ஓகேங்களா, மைனஸ் சம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -9 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு 20 இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? இங்கேயும் ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ்னால் என்ன ஆகிடும்? இட் வில் பி ப்ளஸ்ஸுங்களா. ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது, நம்ம ஃபைன் பண்ண குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? yes, do you understand this one? it's very 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 easy to do. ஓகேங்களா, important 2 marks sum. so we will see the next sum. செகண்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு 5/3 4ன்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா. we know that the first value is sum of roots இல்லைங்களா. the first value is sum of roots. you just write it. so you just write the given values. sum of roots is equal to 5/3. product of roots is equal to 4. ஓகேங்களா, now we are going to write the general form of quadratic equation. what is the general form? general form of quadratic equation is, what's it? you will say x square minus sum of roots of x plus product of roots equal to 0 இல்லைங்களா. so you just copy the x square as it is, x square minus what is the sum of roots? they have given in the sum, it is 5/3 of x plus product of roots equal to 4 equal to 0. சரிங்களா, ஸோ நாம் இதை இப்படியே விட்டுற மாட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா x square minus 5/3x plus 4 is equal to 0ன்னு வருங்களா. பட் இந்த இடத்துல பாருங்களேன், இது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்குல்ல, இதை நாம் நார்மல் ஈக்குவேஷனாக கொண்டு வரணும் அப்படின்னா லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வாட் கேன் வி டூனா,
எல்லாத்தையுமே அதாவது இந்த வந்து ஒரு என்ன சொல்கிறது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக கொண்டு வர மாதிரி இந்த 3யை வந்து இந்த இடத்துலையும் ப்ராடக்ட் பண்ணிட்டா என்ன ஆகிடும் நமக்கு ஈஸியாக ஒரே மாதிரி ஈவனாக ஈக்குவேஷன் ஆகிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3யை காமனாக போடுங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணுமா, அப்போ என்ன வரும் 3x². இங்கே 5 ஆல்ரெடி இருக்குது. அடுத்தது இங்கேயும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 3s are 12 = 0வா. இப்போ பாருங்கள் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும் இல்லைங்களா. அப்போ 0 × 3 என்னன்னு வந்துடும் 0ன்னு ஆகிடும்ல. அதுதான் அடுத்த ஸ்டெப் ஓகேங்களா. இந்த டினாமினேட்டராக இருக்க 3 வந்து என்ன ஆகிடும் அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகிடும் ப்ராடக்டில் போகும் சரிங்களா. அப்போ இந்த ஸ்டெப் என்ன ஆகிடும் அப்படின்னா 3x² - 5x + 12 = 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் வந்துடும் சரிங்களா. தட்ஸ் ஆல் வி ஃபவுண்ட் த ஆன்சர் ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்க 5/3, 4க்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 3x² - 5x + 12 = 0. This is the equation of the given root ஓகேங்களா. that's all. okay next sum போடலாம். third sum பாருங்க. they are giving two values. the first one is denoted for sum of roots and second one is for product of roots ஓகேங்களா. ஸோ sum of roots என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3/2ன்னு ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -1ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரெண்டையும் எப்போ எழுதிடுவோம் இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா யூ மஸ்ட் ரைட் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கெல்லாம் மார்க் இருக்குது அதனால நீங்கள் எழுதிடணும். வாட் இஸ் த ஃபார்முலா வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம்னா x² - sum of roots of x plus product of roots is equal to 0 ஓகேங்களா. so what is you just write the first term x²ன்றது அப்படியே எழுதிப்பீங்க minus sum of roots என்ன கிடச்சிருக்கு -3/2 of x. அப்புறம் இங்கே ஆக்சுவலாக ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது இல்லைங்களா. ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வந்திருக்கு -1 = 0வா. இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் +3/2 of x. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் -1 = 0 ஓகேங்களா. இங்கேயும் பாருங்கள் என்ன ஆயிருக்கு x² +3/2 of x -1 = 0ன்னு இருக்கா. பட் இந்த டேர்ம் அப்படியே நம்ம ஃப்ராக்ஷன் டேர்மாக விட மாட்டோம் இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் இட் இஸ் கீழே காமனாக 2 போட்டுக்கோங்க. அப்போ இந்த 2 இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆகுமா. அப்போ 2x² + 3x இந்த 2 இங்கேயும் வந்து ப்ராடக்ட் ஆகும். -1 × 2னா -2 = 0. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஆகிடும் நமக்கு we will get 0 இல்லையா. அதை நீங்கள் எழுதுவீங்க ஓகேங்களா. அப்போ என்ன வரும் 2x² + 3x - 2 = 0. that's all. it is the quadratic equation of this given sum ஓகேவா. அப்போ -3/2, -1க்கு நமக்கு என்ன கிடச்சிது ஈக்குவேஷன் 2x² + 3x - 2 = 0 ஓகேங்களா. that's all. this is the answer of the given sum ஓகேவா. ரொம்ப ஈஸி தானுங்களே இருக்க ஜஸ்ட் இந்த ஃபார்மேஷனில் போடுறோம். பட் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதைய காமனாக கொண்டு வந்து எல்லா பக்கமும் அதை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த டினாமினேட்டராக இருக்குது அந்த பக்கம் ரைட் சைடு என்ன ஆகிடும் ப்ராடக்ட் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ 0 multiplied by any number it is 0 that's all. அப்போ இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக ஈக்குவேஷன் வந்துடும் ஓகேங்களா. now the fourth sum in this number. so see the fourth sum what they have given minus of 2 minus a the whole square. second term a plus b sorry a plus 5 it is ஓகேங்களா. a plus 5 the whole square ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு sum of roots இல்லைங்களா. அப்போ minus of 2 minus a the whole square product of rootsக்கு a plus 5 the whole square. இது ரெண்டையும் கண்டிப்பாக எழுதணும் and then you have to write the formula for quadratic equation. what is the general form of finding the quadratic equation? it is x² minus sum of roots of x plus product of roots is equal to 0 இல்லைங்களா. இந்த இடத்துல மைனஸ் வருது இந்த இடத்துல ப்ளஸ் வருது ஓகேங்களா. அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த வேல்யூஸை வந்துட்டு அப்ளை பண்ணலாம்.
x square as it is you will copy it minus sum of fruits இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்குது இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் 2 minus a the whole square of x plus a plus 5 the whole square is equal to 0ங்களா ஸோ நமக்கு அவ்வளோதான் ஆன்சர் இதில் ஈஸியாக முடிஞ்சிடும் இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குன்னா என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 minus a the whole square of x plus இங்கே ஒரு சேஞ்சஸும் இல்லை a plus 5 the whole square is equal to 0. It is very very easy to do. ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டூ சம்ஸில் தான் நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக செய்ய வேண்டி இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை அப்ளை பண்ணால் யூ வில் கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் ரூட்ஸ் ஓகேங்களா அப்போ அவங்க கொடுத்த ரெண்டு ரூட்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷன் என்னது x square plus 2 minus a the whole square of x plus a plus 5 the whole square is equal to 0 ஓகேங்களா தட்ஸ் ஆல் கண்ணா இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து 4 சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் எப்பவுமே எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துக்கணும் சரிங்களா இதுலேயே செகண்ட் சம் இருக்குது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி வி கேன் டூ இட் நவ் ஓகேங்களா see the second sum what they have given find the sum and product of roots for each of the following quadratic equations இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து sum of rootsம் product of rootsம் கொடுத்துட்டாங்க we have to find the quadratic equation இல்லைங்களா அவங்க ரெண்டையும் கொடுத்துட்டு quadratic equation கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லைங்களா பட் செகண்ட்ல வந்து என்னன்னா we have to find the sum and product of roots for the given quadratic equation அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இங்கே வந்து ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க நாம் என்ன பண்ணணும் சம்மும் ப்ராடக்ட்டும் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேங்களா இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே சம்னா மைனஸ் பி பை ஏ ப்ராடக்ட்னா சி பை ஏன்னு அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 0ங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து எது ஏ எது பி எது சி அப்படின்றத கேர்ஃபுல்லாக எழுதணும் ஓகேங்களா ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள் x square plus 3x minus 28 is equal to 0ங்களா நமக்கு அந்த ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் இல்லைங்களா ஜென்ரல் ஃபார்ம் என்னது ax square plus bx plus c is equal to 0 இல்லைங்களா இது ஜென்ரல் ஃபார்ம்னு பார்த்தோம் கண்டிஷன் வந்து a not is equal to 0ன்னு கூட பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்னா ஏன்றது this one is a and this is b and this is c அவ்வளோதான் ஓகேங்களா இட்ஸ் நத்திங் பட் இங்கே பாருங்கள் x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை என்ன அர்த்தம் 1ன்னு அர்த்தமா ஸோ வாட் இஸ் ஹியர் a is equal to 1, b is equal to 3, c is equal to minus 28 நெகட்டிவ் நம்பர்னாலே நம்ம வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு ஏபிசி கிடச்சிருச்சா நம்ம என்ன பண்ணணும் we need to find the values of sum and productங்களா அப்போ நம்ம எழுதிக்கலாம் we know the formula sum of rootsக்கு என்ன ஃபார்முலான்னு சொன்னோம் மைனஸ் b by a-வா ஸோ மைனஸ் இருக்கட்டும் bக்கு என்ன கிடச்சிருக்கு 3 by a என்னது 1 அப்போ மைனஸ் 3 by 1 நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 3ன்னு கிடச்சிரும் இல்லைங்களா அடுத்து பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன c by a இல்லைங்களா அப்போ வாட் இஸ் c it is minus 28 வாட் இஸ் a we know that it is 1 so therefore it is minus 28 அவ்வளோதான் ஓகேங்களா அவங்க கேட்டிருக்கிறதே we have to find the sum and product of roots தான் ஸோ sum of roots வந்து it is minus 3 and product of roots it minus 28 that's all we got the answer for the given sum ஸோ இங்கே பாருங்கள் இந்த சம்மில் நம்ம இந்த சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு எடுத்து எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கன்சிடர் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இங்கே ஒரு லெட் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ஆர் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம ரெண்டு ரூட்ஸ் வரும் இல்லைங்களா அந்த ரெண்டு ரூட்ஸும் என்னென்னு எடுத்திருக்கோம் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்திருக்கோம் சரிங்களா அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னா what is mean that alpha plus beta product of roots na it is alpha into beta ஓகேங்களா therefore the values of sum of roots அப்படினா என்ன எழுதிடுவோம் alpha plus beta is equal to minus 3 and then alpha beta is equal to it is minus 28 that's all you got the answer of the given sum ஓகேங்களா this way only we are going to do the next sum also செகண்ட் சம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are going to find the values of sum of roots and product of rootsங்களா ஸோ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் இங்கேயும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா
first just write the given sum x square plus 3x is equal to 0 ஓகேங்களா. Let alpha and beta be the roots of quadratic equations. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி அண்ட் வாட் இஸ் சின்னு எழுதுவோம் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் இந்த ஏபிசி வேல்யூஸ் தெரியணும் இல்லைங்களா. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0னா இதில் வாட் இஸ் ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க டேர்முங்களா நம்பரா, அப்போ 1. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஏ இல்லைங்களா. அடுத்து பாருங்க வாட் இஸ் பி, பி இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து பி, ஸோ இட் இஸ் 3. அண்ட் தென் வாட் இஸ் சி, சி இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆக்சுவலி, பட் இங்கே சி இருக்கான்னு பாருங்களேன், நோ கான்ஸ்டன்ட் டேர்மே இங்கே இல்லைங்களா. ஸோ யூ வில் கன்சிடர் இட் இஸ் 0 ஓகேவா, தட்ஸ் ஆல். ஸோ நவ் யூ வில் ஃபைண்ட் த sum of fruits and product of fruits. அப்போ sum of fruitsனா என்ன போடுவீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. sum of fruitsனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. வாட் இஸ் த ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏங்களா. அப்போ என்ன வரும், மைனஸ் பி பை ஏனா மைனஸ் அண்ட் தென் த பி வேல்யூ இஸ் 3 பை ஏ இஸ் 1, therefore it is minus 3 ஓகேங்களா. தென் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்ம என்னென்னு போடுவோம், ஆல்ஃபா இன்டூ பீட்டாங்களா. வாட் இஸ் த ஃபார்முலா, சி பை ஏ இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் சி ஹியர், சி இஸ் 0 பை எனி நம்பர், 0 பை எனி நம்பர்னா இட் இஸ் 0 இல்லைங்களா. ஸோ தேர்ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -3 and then alpha into beta is equal to 0. That's all. This is the answer for the given sum. ஓகேங்களா. இதானே நான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க sum of fruitsம் product of fruitsம், that's all. So alpha plus beta is equal to -3 and then alpha beta is equal to 0. ஓகேங்களா. Now we will do the third sum. So see the third sum, they have given 3 plus 1 by a is equal to 10 by a square கொடுத்துருவாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டு then we will find the sum of fruits and product of fruits ஓகேங்களா. பட் இங்கே பாருங்களேன் என்ன இருக்குது அப்படின்னா, just write 3 plus 1 by a is equal to 10 by a square கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போ எப்படி வரும், is equal to 3 plus 1 by a minus 10 by a square is equal to 0ங்களா. ஸோ நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயராக இருந்தாலும் சரி ஏ ஸ்கொயராக இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்கே இருக்கும், மேலே நியூமரேட்டர் தானுங்களே இருக்கும். பட் இங்கே டினாமினேட்டரில் இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we just take the we are going to make a equivalent fraction ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏ ஸ்கொயரை காமனாக போடலாம் ஓகேங்களா. நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணும்போது போட்டோமோ அது மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏ ஸ்கொயரை வந்து நான் எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணிட்டேன்னா எல்லாத்துலேயும் ப்ராடக்ட் பண்ணணுமா. அப்போ இங்கே வந்து நத்திங் இஸ் ஹேவிங் இந்த டினாமினேட்டர். அப்போ என்ன அர்த்தம், ஏ ஸ்கொயரால் ப்ராடக்ட் பண்ணுவீங்க, அப்போ 3a ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ இருக்குது இல்லைங்களா. அப்போ ஏ ஸ்கொயருக்கு இன்னும் ஒரு ஏ தானே தேவை. அப்போ 1 into a இங்கே ப்ளஸ் ஏ போட்டுப்பீங்க. இங்கே ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும், -10 is equal to 0 ஆகிடுங்களா. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா, இந்த ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் 0வோட கொண்டு போய் ப்ராடக்ட் ஆகுங்களா இல்லையா. என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் ப்ராடக்ட் ஆகுமா, டினாமினேட்டராக இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது நியூமரேட்டரில் ப்ராடக்ட் ஆயிடும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 10 is equal to 0ன்னு வந்துடும் சரிங்களா. இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. ஸோ சம் வந்து 3 + 1 by a is equal to 10 by a ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், இதை எல்லாத்தையுமே ஒரே சைடாக கொண்டு போனேன். அதுக்கப்புறமா ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக ப்ராப்பரான ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரணுன்றனால இந்த ஏ ஸ்கொயரை வந்து எல்சிஎம்மாக எடுத்து மேலே எல்லாத்தையும் ப்ராப்பராக என்ன பண்ணிட்டேன், இந்த ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் இங்கே வந்துச்சுன்னா ப்ராடக்ட் வரும் ஏ ஸ்கொயர்னு. இங்கே ஆல்ரெடி 1a இருக்கிறதுனால இன்னும் நமக்கு ஒரு ஏ தான் தேவை, அதனால் ஏ. அப்புறம் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் இருக்கலாம், நம்ம அப்படியே இந்த டேர்ம் மட்டும் தான் பார்த்து காப்பி பண்ணுவோம் இல்லைங்களா. -10 by a ஸ்கொயர்னு வந்துச்சு. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆயிடுச்சு, ப்ராடக்ட் ஆயிடுச்சு. 0 into a ஸ்கொயர் என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு சரிங்களா. 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 10 is equal to 0 சரிங்களா. நமக்கு என்ன தேவை ஆக்சுவலாக, சம் ஆஃப் ஃப்ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸும் தானுங்களே. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we are assuming ஓகேங்களா, ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நம்ம ரூட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஆக்சுவலி this is the quadratic equation ஓகேங்களா. ஸோ just write let alpha
and beta be the roots of quadratic equation. ஓகேங்களா? So now we have to write the values of a, b and c இல்லையா? ஏன்னா அந்த ஃபார்ம் அப்படி தானே இருக்கும், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் cன்னு. அப்போ இங்கே ஏன்ற டேர்மில் என்ன இருக்கும், வாட் இஸ் ஏ இந்த இடத்துல? ஆக்சுவலி இது வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் டு அஸ். ஓகேங்களா? அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது இல்லைங்களா? ஓகே. பீன்ற இடத்துல என்ன இருக்குது, இட்ஸ் நத்திங் இஸ் ஹேவிங்னா வாட் இஸ் மீன் தட் 1 இல்லைங்களா? அப்போது 1. சீன்ற இடத்துல என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மில் -10. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்மை டேரெக்டாக ஈஸியாக போட்டுடலாம். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏவா? ஸோ மைனஸ் ஆஃப் வாட் இஸ் பி 1 பை வாட் இஸ் ஏ 3. ஸோ இட் இஸ் 1/3. அண்ட் தென் alpha into beta, product of roots. Alpha into beta, what is the formula? C by A. So what is C? It is -10 by what is A? 3. That's all. So this is product of A. So I just write, therefore alpha plus beta is equal to -1/3 and then alpha into beta is equal to, sorry இந்த எப்பவுமே வந்து நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்குவோம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, சரிங்களா? அதே மாதிரி இங்கே -10/3. ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் த கிவன் -10 தெரியுதா, -10/3. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் சம். ஓகேங்களா? ஈஸியாக தானே இருக்குது இந்த சம்மு. இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஆஸ் வெல் அஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? அதனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் சம் நவ். ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா போடுறோம் அப்படின்னா இந்த அசம்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும், சரிங்களா? இதே தமிழ் எழுதுனா ஆல்ஃபா மற்றும் பீட்டா வந்துட்டு எனது இருபடி சமன்பாடுகளின், ஸோ இந்த அசம்ஷன் மட்டும் என்ன பண்ணுவீங்க, ஆல்ஃபா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா தமிழில் வந்துட்டு ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்பவை கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்க அப்படின்னு கரெக்டாக அசியூம் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு போட்டால் ஆப்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள். 3y ஸ்கொயர் -y -4 இஸ் ஈக்குவல் டு 0ங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், கிவன் சம் எழுதிக்கலாம். 3y ஸ்கொயர் -y -4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சிச்சா, வாட் இஸ் ஏ, இட் இஸ் 3 and then what is b, it is -1 இல்லைங்களா? so -1 and then c value is a -4. இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், அசியூம் பண்ணுவோமா, let alpha and beta be the roots of quadratic equation. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். இந்த அசம்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, ஸோ we are going to find the sum of roots and product of roots. Sum of roots nothing but alpha plus beta. What is the formula? Minus b by a. So minus of the b value is -1 by what is a? It is 3 இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ்னால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுங்களா? ஸோ இட் இஸ் 1/3. இட்ஸ் நத்திங் பட் 1/3, சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல we are going to find the product of roots. It's it alpha into beta is equal to, the formula is c by a. So what is c? It is -4. What is a? It is 3. That's all. So it's also a negative value. ஓகேங்களா? ஸோ therefore, ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர்னு போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். sum of roots, it means alpha plus beta is equal to 1/3 and alpha into beta is equal to -4/3. It is the answer for the given sum. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி சம் தான் எங்களுக்குண்ணா, 2 மார்க் சம்ஸு, பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குற சம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லைங்களா? எஸ், இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்பவுமே நான் சொல்கிற விஷயம், சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக கிளாஸ் ஒர்க் நோட்டில் சம்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கண்ணா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய இந்த அல்ஜீப்ராவில்
ரிமைனிங் ஐ மீன் முன்னாடி இருந்த எக்ஸசைஸ் சம்ஸும் நான் போட்டிருப்பேன். அதுக்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய நம்ம ட்ரிக்ஸ் வீடியோஸ் போடுவோம் சரிங்களா. ஸ்கொயருக்கு, ஸ்கொயர் ரூட்க்கு ஈஸியாக எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது, நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் தென் வி வில் களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பை டேக் கேர். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா. இட்ஸ் வெரி ஈஸி எக்ஸசைஸ். ஸோ ப்ராக்டிஸ் வெல். தேங்க்யூ.